கண்களை மூடி நம்ம செபிப்போம். நீர் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நீர் நல்லவர், வல்லவர், உயர்ந்தவர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலையிலையும் ஜெபிக்கிற ஜெப குறிப்பு நீர் ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குறோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளையிலையும் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக கிறிஸ்துவ பிள்ளைங்களும் எல்லா பிள்ளைகளுமே ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. ஜெபிக்காதபடி என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. தேசம் என்ன செய்யுது, அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம ஜெபிக்க தான் இந்த பிசாசுகளை அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஜனங்களுடைய குருட்டாட்ட கண்கள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதிகமாக நம்ம வீட்டில் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் விழுந்திருந்து நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் மக்களை நினச்சி நம்ம ஆண்டவரை அந்த ஜபாவியை தாங்க எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தரும்போது ஆண்டவர் நிறைய இடத்துல நினச்சி ஜபாவியை தருவார், நிறைய குறிப்புகளை தருவார். மக்களுக்கு எப்படி இருக்கிறாங்கங்கிற எல்லாத்துக்காக ஜெபிக்க வைப்பார். அதனால் லஞ்சம் வாங்குறதுலாம் பாவம் தான், லஞ்சம் வாங்குறது பாவம் தான். அதனால் அப்படி இந்த லஞ்சம் வாங்குறதுலாம் தேவ சமூகத்தில் கொடுத்து அப்படிப்பட்ட கிரியெல்லாம் அழிக்கப்படணும். அதெல்லாம் பிசாசு பண்ணுற வேலை. இன்றைக்கி இந்த சுகர் வியாதி, ப்ரெஷர் வியாதி இதெல்லாம் வரதுலாம் அதெல்லாம் என்னென்னு கிடச்சுன்னா அதெல்லாம் இதான், அது சாபத்தினால் வரதான். அந்த வியாதி பிரிவுலாம் அழிக்கப்படணும். நிறைய காரியங்கள் நம்மளுக்கு நம்ம சொல்லணும்னா நிறைய காரியங்கள். ஜனங்களுடைய வருமானமும் எங்களமோ போகுது. வருமானம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. பிள்ளைகளுக்கு அவங்க குடும்பத்தில் மீதியும் பணம் எடுக்க முடியாத அளவில் என்ன செஞ்சிடுறாங்க, ஃபீஸுன்னு நிறையா. ஆஸ்பத்திரி ஃபீஸ்னாலும் ஏகப்பட்ட ஃபீஸ் போயிடும். பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் ஏகப்பட்ட அப்படி பிடிங்கிறாங்க. சாப்பிட்றாங்களோ இல்லையோ பிள்ளைகளுக்கு பணத்தை கட்டி எரிஞ்சிடறாங்க. படிக்க வச்சுருக்காங்கன்னா நிறைய ஃபீஸ் அங்கே எங்கேன்னு ஃபீஸை பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு வாங்கிடுறாங்க. அதனால் நான் சொன்னால் தான் புரியும், அதில் தான் நான் சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனாலும் ஏகப்பட்ட ஃபீஸ் தான். ஒரு பிக்னிக்கு கூட்டிகிட்டு போனாலும் அதுக்கு ஏகப்பட்ட காசு தான். எந்த ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்னால் 2000 3000 5000க்கு ட்ரெஸ் எடுக்காங்க. அதுலேருந்து ஒரு நாள் கூட இந்த பிள்ளை போட முடியாதபடி அந்த பிள்ளைகளுக்கு அந்த ட்ரெஸ்ஸை அங்கே எங்கேயுமா அந்த ட்ரெஸ்ஸே கலர் எல்லாமே மாற்றிடுவாங்க. கலராக மாற்றி அப்படி இப்படின்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் கூட போட்டு போக முடியாதபடி ஆக்கிடுவாங்க. அப்படி பணங்கள் இன்றைக்கி பிசாசு வேறு அப்படியே பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு கூட வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கான். அதனால் கட்டுரை பிள்ளையை நம்ம ஜெபிக்கணும். எல்லாத்துலேயுமே உண்மை இருக்கணும். படிப்பில் சொல்லி கொடுத்தாலும் உண்மை இருக்கணும். எங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, நிறைய இருக்கேன். ஆனால் அதிகமாக இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கலைங்கிறனால பிள்ளைங்கள் நாளைக்கு வெளியிடத்துல போய் பிள்ளைங்க நல்லபடியாக ஒரு வேலை செய்யணும்னு தான் அந்த இங்கிலீஷ் படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கிறதுக்கு தான் அவ்வளோ ஃபீஸ். அவங்க வருகிற எல்லா வருமானத்தையும் என்ன செஞ்சிடுறாங்க, ஃபீஸ்ன்னு பேருக்கு. அப்புறமா வர்றது சின்ன நோயினாலும் ஆஸ்பத்திரியில் கொண்டு கொடுக்க அங்கேயும் நினச்சிட்றாங்க வாங்கிக்கிறாங்க. அது அங்கேயும் படத்தெல்லாம் வாங்கிட்டு அங்கேயும் என்னென்னமோ கோல்மல் நடக்க. எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா வெளியே சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கிட வேண்டியதான். அப்படி அதனால் ஒரு நோய் போச்சுன்னா அடுத்த நோய் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் கர்த்தரை பிள்ளைகளாகி நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நிறைய கருத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். அதாவது நம்ம இப்போ நான் முதல்ல அப்படி தான் நிறையா இதுனேன். அப்புறம் தான் ஆண்டவர் முழுமையாக நம்பி ஏசப்பாவே எல்லாத்துலேயும் விடுதலை ஆண்டர்கிட்டே சொல்லி முடிச்சுட்டு இருந்துச்சு. நம்ம ஆண்டருடைய கிருபையினால் எல்லாத்துலேயும் ஆண்டர் சுகம் கொடுத்தார். ஜெபிக்க சுகம் கொடுத்தாரு. அதான் சுகம் தந்தீரே நன்றி ஐயான்னு ஒரு பாட்டு இருக்குது. சோத்திர பலி அப்பா, அந்த பாட்டு நான் எப்பவும் படிப்பேன். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே உனக்கு நன்றி ஏசப்பா, உணவு தந்தீரே நன்றி ஐயா, உடையும் தந்தீரே நன்றி ஏசப்பா அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டில் அவ்வளோ அந்த நல்ல கருத்தாக இருக்கும். அன்பு குருந்தீர் நன்றி ஏசப்பா, அது கூட வைத்தீர் நன்றி ஏசப்பா அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதனால் அதை பாட்டை படிச்சுக்கிட்டு இருந்தாலே ஆண்டோடைய கிருபையினால் ஆண்டு நம்ம விசுவாசத்தோடு படிக்கும்போது அந்த நல்ல சுகத்தை தருவார். அதனால் நம்ம சம்பாத்தியம் பண்ணுற பூரா பணங்கள் வீணாக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் கற்றுரை பிள்ளைகளாகி நம்ம அதனால் ஜெபிக்கணும். எல்லா மக்களுக்கும் ஜெபிக்கும் போது எல்லா மக்களும் விசுவாசத்தை கற்றுக்கணுவாங்க. விசுவாசப்படி என்ன சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் அவங்க சொன்னார், கடுகளவு விசுவாசம் தான் போதும், மழையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது பெயர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது நமக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் அறியாத பிள்ளை தெரியாது. அப்போ நம்ம அதை என்ன செய்யணும், அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க கர்த்தர் முழுமையான நல்ல ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் விசுவாசம் தான் வேணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அது விசுவாசத்துக்கு அவங்க அடிமையாக இருக்காங்கன்னு பார்த்துக்கிடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு கண்களை மூடி ஜெபிப்பேன். அன்பு தகப்பனே, இந்த நாளில் இருக்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே தோரி சத்தாரா பரி கலவா ஜபாவினால் நிரப்பும், விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்பும் ஆண்டவரை. இந்த நாளிலே தகப்பனே, வருமானங்கள் கர்த்தாவே எவ்வளவோ பிள்ளைகள் எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணுறோம். ஆனால் ஒரு புத்தலான பையில் போட்டு அது மாதிரி போயிடுது. எது பிள்ளைகளுக்கும் படிப்புக்கும் ஆஸ்பத்திரிக்கும் போயிடுது. சரியாக கூட சாப்பாடு பிள்ளைகளுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரம் கொடுக்க முடியல.
அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறாங்க தகப்பனே. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேனையா. பிள்ளைகளுடைய வருமானங்கள் தங்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. வசனத்தை வாசித்து விசுவாசத்தோடு இப்படி சமூகத்தில் ஜெபிக்கும் போது நீர் சுகம் கொடுக்கிற தேவனப்பா, சுகம் கொடுக்காத தேவனை நீரப்பா, ஜீவனை பரிவாய் கொடுக்க வந்த கர்த்தர் நீரா ஆண்டவரை தகப்பனே. இப்படி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்யா. கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுத்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. தோரிசா தாராவாரி கலபா தேசம் பரிசுத்தம் ஆண்டவர் எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படமையா, பரிசுத்தமாக்கப்படமையா. உன்னிடத்தில் விசுவாசம் வைக்கணும் தகப்பனே. நீர் மெய்யானது என்பதை அறிந்து கொள்ளணும் கர்த்தாவை. நீர் கிரியை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன்யா. சாத்தடிகிரி அழிக்கப்படட்டியா, சாசிவரை அழிக்கப்படட்டியா, பொல்லாத மனுஷகிரியில் அழிக்கப்படட்டியா, மந்திர வல்லமைகள் மினிசுட்டு வல்லமை செய்வலாம் அக்கினாடி எரிக்கப்பட்டு சாம்பலாய் போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. என் தேசத்துக்கு விரோதமாய், தேசத்தின் மக்களுக்கு விரோதமாய் போராடுகிற மந்திர வல்லமைகள் மினிசுட்டு வல்லமை செய்வனை நாவில் அக்கினாடி எரிக்கிறேன் என்றவரை இயேசுவின் நாமத்தை அக்கினாடி எரிக்கப்படட்டியா, எரிக்கப்பட்டு பொல்லதுக்கிறியா எரி சாம்பலாய் போவதாக ஜெபிக்கிறேன். ஏவலின் கிரிகளோ யாகத்தின் கிரிகளோ அக்கினாடி எரிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். தேசம் பரிசுத்தமாக்கப்படமையா, தேசம் பரிசுத்தமாக்கப்படமையா. ராஜாதிராஜனே தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா மக்களும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளையில் பரிசுத்தம் இல்லாதபடி தகப்பனை, மக்களுடைய தகப்பனை சோதனையா, பார்வையிலோ நடையிலையோ தகப்பனை செய்கலையோ பரிசுத்தம் இல்லாதபடி கர்த்தாவை நிற்கிற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியினர் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா. கர்த்தர் கிரியை செய்வீராக ஜெபிக்கிறையா. கிரியை செய்யுமாண்டவரே, கிரியை செய்யுமையா. சாத்தாண்டிகிரி அழிக்கப்பட்டியா, சாசிகிரி அழிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறையா. வாழிய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தகப்பனை நாளையில் எத்தனை எவ்வளோ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தகப்பனை பிசாசு தகப்பனை கர்த்தாவே சோதரையா குடி பழக்கத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறான் ஐயா. அந்த குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளாம் ரத்தத்தால் மீட்டெடுங்க இசப்பா, மீட்டெடுங்க இசப்பா. குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு எடுக்கிற பிள்ளைகளாம் பரிசுத்தமாக்கப்படட்டியா, பரிசுத்தமாக்கப்படட்டியா. அதனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்களாக எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்களை சந்திக்காங்க ராஜா. கர்த்தருடைய கிரியை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இப்படி பழத்தை கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறியா. குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு எடுக்கிற எல்லாத்தையும் ரத்தத்தால் விடுதலை பண்ணி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. குடி பழக்கத்துக்கு அடிப்பட்டு எடுக்கிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ரத்தத்தால் கழுவுங்க ஏசப்பா. அதில் முழுமையான விடுதலை பெற்று பிள்ளைகளுக்கு சாட்சியை வாழட்டியா. குடும்பத்தை அவங்க மீது பெரிய சந்தோஷம் உண்டாகட்டியா, சமாதானம் உண்டாகட்டியா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. உலகம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்க, உலகம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே எல்லா அதிகாரிகளையும் பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தாங்க ஏசப்பா. அரசியல்வாதிகளை பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்க ஏசப்பா. அதே ஆண்டவரே தலைவர்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்க ஏசப்பா. சோதரையா எல்லா சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்கப்பா. கல்வித்துறையில் ஒரு 7 கல்வித்துறையில் இருக்க எல்லா தகப்பனை, கல்வித்துறை நடத்துகிறவங்களோ ஆசிரியர்கள் எல்லாத்தையும் கல்வ ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க தகப்பனை. இந்த கருத்தில் போடுகிற பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா இடத்துலையும் பரிசுத்தமாகட்டியா, பரிசுத்தம் விளங்கட்டும். கருத்தை கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. அல்லேலூயா. தோரிஷா தரபாரி கலாபா. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பிள்ளைகள் காதல் என்று வழிகளை விழுந்து தகப்பனே. அந்த பிள்ளைகள் ரோட்டிலிருந்து தாலி கட்டுறது பார்க்குறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் செல்ல ஒரு நாள் பார்த்தோம் கர்த்தாவே. சோத்திரப்பா உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. கர்த்தாவே சோதனையா எல்லா கல்வியில் படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்கப்பா. மருத்துவத்துறையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அங்கே வேலை செய்கிற எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லாத்தையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. மருத்துவத்துறையில் இருக்க எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. மருத்துவத்துறையில் வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் இப்படி பரிசுத்தம் இறங்கட்டியா. கர்த்தர் எல்லாத்தையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லாத்தையும் ரட்சிங்கப்பா. பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் ஏசப்பாவுடைய கருத்து ஒப்பு கொடுக்குறையா. தொழிற்சாலையை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா தகப்பனே. தொழில் அதிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ரட்சிங்கப்பா. விடைக்காரன் கிரியை செய்துப்பா. அவங்க சம்பாத்தியம் பண்ணுற பணங்கள் வீணாய் போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ள முடியாமல் நான் ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய சகல திட்டம் செயலிழந்து போகட்டியா. குடும்பங்களை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று இன்னைக்கு குடும்பங்களுக்கு விரோதமாய் தகப்பனே பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்குற சாத்தானுடைய சகல திட்டம் செயலிழந்து போகட்டியா. எத்தனை குடும்பங்களையா கண்ணீரோடு இருக்கப்பா, கணக்கு எடுக்க முடியாதப்பா. அவ்வளோ குடும்பங்களப்பா. நல்ல வாழ்ந்த பிள்ளைகளையா, நல்ல சந்தோஷமாக இருந்த பிள்ளைகளையா, கணவன் மனைவிகளை அவ்வளோ ஒரு சந்தோஷம்ப்பா. அப்படி இருந்த நிறைய பிள்ளைகளைப்பா நாங்கள் தகப்பனை சோத்திர கர்த்தாவே சோத்திரியா. அந்த ஆர்த்தி ரவிமோகனை கூட தேவகத்தில் ஒப்பு கொடுக்குறியா. இந்த பிள்ளை சீக்கிரமாக கூடி வாழ ஜெபிக்கிறேன் தகப்பனை. இந்த பிள்ளைகளை கத்த ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்கப்பா.
இந்த செல்ஃபோனில் வரும்போது அந்த பிள்ளையை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை தகப்பனே. இந்த ரவிமோகன் வேதனை எனக்கு செல்லில் பார்க்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டம்ப்பா. உங்கள் ஜாதி பிள்ளைங்களாக இருந்தாலும் என் அன்பு தகப்பனே, கணவன் மனைவிகளை பிரிந்து அந்த பிள்ளை தகப்பனே பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் தகப்பனே அங்கங்கேயும் அலைகிறத நாங்கள் பார்த்தோம்ப்பா. அந்த பிள்ளைகளை கூடி வாழட்டும் தகப்பனே. பிசாசு எங்கே கொண்டு தள்ளி இருக்கான்ப்பா, சாக்கடையில் கொண்டு தள்ளிட்டான் தகப்பனே. கர்த்தருடைய ஒப்பு கூட ஜெபிக்கிற கர்த்தாவே, நீர் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஐயா. குடும்பங்கள் எவ்வளோ அந்தஸ்து நிறைந்த கௌரவம் நிறைந்த இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து அந்த பிள்ளை வெளியே பிடிங்கி தூரப்பட்டாங்க. அது ரவிமோகனை தேவன் அந்த சந்தியும் ஆண்டவரை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே, அடுத்த குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்குது, அந்த குடும்பத்தில் போய் இந்த மகள் தகப்பனை நுழையக்கூடாதப்பா. அவள் ஒரு துணையை ஏற்றுக்கொண்டு தகப்பனை திருமணத்தை முடித்து அவள் குடும்பமாக செட்டில் ஆகி குடும்பத்தில் நல்ல ஒரு குடும்பத்தின் பிள்ளையா நீர் அவளை கர்த்தாவே சோதனையா நடக்கலமே. கர்த்தாவே, இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த மகள் பிள்ளையும் கர்த்தர் மகளையும் ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்ர ஆண்டவரே. தூரி சத்தர வரி கலா பருத்தர வரி சல வரி கமா ஆண்டவரே. ரவிமோன் அந்த தகப்பனை ஆர்த்தி குடும்பத்தை நேற்று இணைத்து வைங்கப்பா. அந்த பிள்ளைகளை இணைத்து வைங்கப்பா. அப்போ அந்த குடும்பத்தை இணைத்து வைங்கப்பா. அதே மாதிரி பிரிந்து எடுக்கிற குடும்பங்கள் எவ்வளோ பிள்ளைகளோப்பா கர்த்தை இணைத்து வைங்க இசப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பத்தை இணைச்சு வைங்கப்பா. கணவன் மனைவிக்களாக தகப்பனே பிரிந்து கிடக்கிற எல்லா குடும்பத்தையும் கூட்டி சேருமாண்டவரே, கூட்டி சேருமாண்டவரே, கூட்டி சேருங்கய்யா. ஆண்டவரே, ஜான் ஜபராஜ மனைவியோடு இணைஞ்சு வாழ ஜெபிக்கிறேன் தகப்பனை, இணைஞ்சு வாழ வைங்கப்பா. பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா கர்த்தாவே. மக்கு ஸ்தோத்திரம் இந்த தகப்பனே, ஸ்தோத்திரே. அந்த தகப்பனை ஏதோ ஒரு பார்த்துருக்கேன் ஏசப்பா. ஏதோ ஒரு மீனாட்சின்னு சொல்லி வரோம், அவங்களும் கணவரும் புரிஞ்சிருந்தாங்க ஏசப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா, தகப்பனே சோத்திர கர்த்தாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரையா 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 அந்த சோத்திரையா. ரஜினிகாந்த் மகளும் மருமகனும் செய்யறது தகப்பனே. அவங்க எதோ தனுஷ் அவங்களும் ஐஸ்வர்யா அவங்களும் கர்த்தாவே இணைஞ்சு வாழ உதவி செய்யுங்கப்பா. இப்படி கருத்துவா கொடுக்குறப்பா. பிரிந்து கிடக்கிற பிள்ளைகளப்பா, பிள்ளைகள் எவ்வளோ பெரிய பிள்ளைகள் ஐயா. தாய் தகப்பனை பிரிஞ்சு எடுக்கணும் நினைக்கும் போது அந்த பிள்ளைகள் எவ்வளோ ஒரு வேதனைப்படுவாங்க ஏசப்பா. பணம் தகப்பனை முக்கியம் இல்லைப்பா. பணம் இருக்கட்டுப்பா, பணம் வேணும்னா குடும்பத்துக்கு. ஆனாலும் அவங்க பணம் கையில் வந்து விடுது பிரிஞ்சு போயிடக்கூடாது ஏசப்பா. அப்படி பிரிஞ்சு போகக்கூடாதுப்பா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கிட்டுக்கிறையா. தன் மனைவி அவங்க அதிகமாக நேசிக்கணும் தகப்பனே. கர்த்தாவே, இப்பொழுது ஒன்றும் தெரியாதப்பா. அந்த கடைசி நாட்களில் தகப்பனே, வயதான பின்பாக தகப்பனே எல்லாருமே விட்டு விலகி போயிடுவாங்கப்பா. மனைவி தான்ப்பா பக்கத்தில் நிற்பா. அன்றைய கணவன் தான் பக்கத்தில் நிற்பாங்கப்பா. அந்த வரை கர்த்தாவே கணவன் மனைவி இணைஞ்சவங்க அவங்க பிரியக்கூடாதப்பா. உடைய காரம் பொறுப்பெடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க தகப்பனே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. அந்த உலகம் ஆண்டவரே தேவையில்லாத காரியத்தை காமிச்சு தகப்பனே குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறாங்க. குடும்பத்தை கட்டி எழுப்புறது நீங்கள் தானே இசப்பா. மனிதனை தன்மை இருப்பது நல்லதில்லை என்று ஏற்ற துணையை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்த தேவன் நீர் அல்லவா. ஆண்டு இந்த ஏற்ற துணைகளுக்கு தகப்பனை விரோதமாக பிசாசி எழுமியிருக்கிற அந்த பிசாசி கிரிகள் அழிக்கப்பட்டுட்டியா. பிசாசி கிரி இயேசு நம் தக்கினாடி எரிக்கப்பட்டு சாம்பலை போவதாக இயேசு ஜெபிக்கிறேன். பிரிந்து கிடக்கிற எல்லா குடும்பத்தையும் இணைச்சி ஆசீர்வதிங்கப்பா. எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் பிரிஞ்சு கிடக்குறாங்களோ அப்படி கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைகளை பெற்றோன்னா கொஞ்சம் முகத்தில் அழகு வந்துச்சுன்னா உடனே அடுத்தவங்க தேடி போகக்கூடாதப்பா. ஆண்டவர் அது ஆண்டவர் கொடுக்குற அழகு, இயற்கை அழகு, சூப்பரான அழகு. அந்த அழகை வைத்து ஆண்டவரை இருக்கிற இடத்துல இருந்து தகப்பனே பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆண்டவரை குடும்பமாக கணவன் மனைவியாக கை கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து தகப்பனே அவர்களை திருமணம் முடித்து கொடுத்து அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கலி கூறாதபடி கர்த்தாவே தேவையில்லாதபடி கண்களை அளப்பு விட்டு அன்றைய குடும்பமே சின்ன பின்னமாகி கடைசியில் உயிரை கொண்டு போட்டு போயிடலாம் பிசாசு ராஜா. ஆண்டு இப்படிப்பட்ட தகப்பனை அவளை நிலை வரக்கூடாதப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை எல்லா குடும்பத்தையும் கட்டி எழுப்புங்கப்பா. கணவன் மனைவிகளுக்கு தேவ அன்பு பெருகட்டுமான்றவரை அன்பு பெருகட்டுமையா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இணைஞ்சு வாழட்டுயா. கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நாம் மாத்திரம் பிள்ளைகள் மையப்படட்டும். கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுக்கட்டும். ஆசீர்வதிங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. அங்கே பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைங்களை பெற்றோர் கீழ்படியட்டுமையா. முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. வயதானவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு நல்ல அடைக்கலத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளை அவங்க நேசிக்கட்டையா. பிள்ளைகள் இல்லாதவர்கள் கர்த்தாவே ஆண்டவரை அவர்கள் கவர்மெண்ட் தகப்பனை நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்து ஒரு அரவணைப்பு கொடுத்து அவர்களை கர்த்தரை சோத்திரப்பா நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனை. ஆமீன். ஆண்டவரை எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிக்கிற எல்லா படிப்பையும் ஆசீர்வதித்து கொண்டுங்க ஏசப்பா. ஆசீர்வாதம் கொண்டுங்க ஏசப்பா. என்னென்ன படிப்பு படிக்கிறாங்களோ அந்த படிப்புக்கு தேவையான எல்லா பணத்தையும் சந்திச்சு கொடுங்கப்பா. விடைக்காரம் பொறுப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனை. ஆமீனப்பா. இந்த ஜெபங்களை தந்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனை. ஆமீனப்பா. அந்த ஜெபங்களை தந்தக்க நன்றிப்பா. ஜெபத்தை ஜெயந்த தேவனுக்கு சோத்திரப்பா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. உலகம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்படட்டியா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டியா. அப்படியே கர்த்தர் செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தாழ்த்துக்கிறேன், நெருமையாக்குறேன். தேவன் நாம் மாத்திரமே விடட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன்
நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அந்த எல்லாருமே நல்லா ஜெபிங்க. குடும்பங்கள் எல்லாம் தேசத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிடுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபத்தை கேட்குறது நம்ம அப்பா.